பரப்புரைக்காக சென்னை வந்திறங்கினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் என்று 3 இடங்களில் ராகுல் காந்தி இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக அவர் சென்னை வந்திருக்கிறார். ராகுல் காந்தியை கிரீஷ் சோடங்கர், செல்வபெருந்தகை உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏப்ரல் 21ஆம் தேதியுடன் பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில் தமிழக தேர்தல் களம் தீவிரமடைந்திருக்கிறது. இதன் நிலையில் பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. விமானத்தில் சென்னை வந்த ராகுல் காந்தி ஹெலிகாப்டரில் பறக்கிறார். சென்னை வந்து பொன்னேரி, சோளிங்கர் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் வாக்கு சேகரிக்க இருக்கிறார். பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் உள்ளிட்ட 3 இடங்களில் ராகுல் காந்தி இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். ராகுல் காந்தியை கிரீஷ் சோடங்கர், செல்வபெருந்தகை உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. விமானம் மூலமாக சென்னை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொன்னேரி செல்கிறார். பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் என்று 3 இடங்களில் ராகுல் காந்தி இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தமிழரசன். தமிழரசன், இன்று பரப்புரைக்காக ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். 3 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். எந்தெந்த இடங்களில் எந்த நேரத்தில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? என்ன திட்டம் இன்று? கார்த்திகா, வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரி பகுதியில் முதற்கட்ட தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ராகுல் காந்தி வரும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 23ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரை தீவிரமாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி இன்று பொன்னேரி தனித்தொகுதியில் முதற்கட்ட தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். இதற்காக பெருஞ்சேரி பகுதியில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டு அதில் தேர்தல் பரப்புரை நடைபெற உள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். பொன்னேரி தொகுதி வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து அவர் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். முதற்கட்டமாக காலை 8:30 டெல்லியில் இருந்து புறப்பட்டு காலை 11:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொன்னேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு அவர் வருகிறார். 11:45 மணிக்கு தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இருந்து இறங்கி இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் சாலை மார்க்கமாக காரில் சென்று பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் 11:55 முதல் 12 மணி அளவில் அவர் வந்தடைகிறார். 12 மணிக்கு தேர்தல் பரப்புரை தொடங்கப்பட்டு 12:50க்கு இந்த பரப்புரையை முடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் சென்று மீண்டும் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடுக்கு சென்று அங்கு ஹெலிகாப்டர் மூலமாக 1:30 மணிக்கு சோளிங்கருக்கு பரப்புரைக்காக செல்கிறார். சோளிங்கர் பரப்புரையை முடித்துவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு இன்று மாலை 3 மணி அளவில் அங்கிருந்து விமானத்தில் திருச்சிக்கு செல்கிறார். 3:50க்கு இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 3 இடங்களில் பரப்புரை மேற்கொள்வதற்காக தமிழகம் இருக்கிறார். அதற்காக அவர் விமானம் மூலமாக தமிழகம் வந்து அங்கிருந்து ஹெலிபேடில் இறங்கி ஹெலிகாப்டர் மூலமாக பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் துறையூர் ஆகிய 3 பகுதிகளுக்கும் சென்று அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான செய்திகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு.